வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸுக்கு சமீப காலமாக ஒரு பக்கம் ராகுல் காந்தி துள்ளிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை இதுன்னு ஏதாவது நாட்டில் மக்களை பெருவரில் வெட்டிட்டாங்கிற என்னென்னமோ பேசுகிறார். அவர் பேசுகிறாரா உளர்றாரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு யார் இப்படி எழுதி கொடுக்குறான்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் அழியக்கூடாது. நம் நாட்டில் காங்கிரஸ் வலுவாக இருக்க வேண்டும். இப்போதைய ஆளுங்கட்சி பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸ் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. ஆனால் காங்கிரஸ் தழைக்க வேண்டும், அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்போது எந்த குடும்பத்தின் பிடியில் இருக்கிறதோ அதை விட்டு வெளியே வந்தால்தான் காங்கிரஸுக்கு எதிர்காலம் உண்டு என்பது என் கருத்து. இல்லைன்னா உருப்படி இல்லாமல் போயிடும். காங்கிரஸ் தலைவர்களில் நேர்மையான பல தலைவர்கள் இருக்கின்றனர். அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா, காங்கிரஸில் நான் தலைவராக இருப்பேன், இல்லையா அந்த குடும்பத்திலவும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைத்தனமான எண்ணம் அந்த பெரும்பாலான தலைவர்களுக்கு இருக்கிறது என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்களை எடுத்தார். நேரு காலம் அவர் காஷ்மீர் பிரச்சனையை நமக்கு கொடுத்தாருன்னு நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நான் வரலாறுகளை படித்ததின் அடிப்படையில் பேசுது, நம்ம நேரம் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் நேரு மறைவு நேரம் தான் நம்ம பிறந்த காலமாக எனக்கு இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் குழந்தையாக இருக்கும்போது நேரு மறைந்தார் என்பது தான் உண்மையான, அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் நேருனுடைய ஊழலற்ற ஆட்சி, ஏன்னா ஊழல்னு நேருனுடைய ஆட்சியில் சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. தவறுகள் நான் நேரு ஆட்சியில் பார்க்கிறது அவருடைய பொருளாதார கொள்கையில் அவர் தவறிவிட்டார். அது கெட்ட எண்ணம் கிடையாது, அவருடைய கணிப்பு தவறாகிவிட்டது என்பது என் கருத்து. ஆனால் காஷ்மீர் பிரச்சனை பொறுத்து அது அவருடைய தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு. சைனாவிடம் நம் இராணுவம் மோதி வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் நேருவினுடைய தவறான அணுகுமுறை நம்முடைய பாதுகாப்புக்கு. அதுவும் குற்றம் சாட்டப்பட வேண்டியதை அதை மாற்றுக்கிறது இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விஷயத்தில் நேருனுடைய நடத்தைகள் சரியில்லை என்பது என் கருத்து. மற்றபடி மக்கள் நலன், நாட்டு நலனில் நேருவை குறை சொல்வது தவறு என்பது என் கருத்து. நம் பாரத தேசத்தில் இந்த மாதிரி அவருடைய குறைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன தவிர்த்து அவருடைய ஆட்சியில் மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. பொருளாதாரம் அப்போதைய சூழ்நிலையில் அது சரியாக இருந்திருக்கலாம். ஏன்னா ப்ரைவேட் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாத காலம் அது. அதனால் அரசாங்கமே எல்லாத்துலேயும் தலையிட வேண்டியது இருந்தது. ஆனால் அது ஒரு காலத்தில் அதை மாற்றி இருந்திருக்கணும், அதை செய்யலை. அது எரர் இன் ஜட்ஜ்மெண்ட் வேணால் சொல்லலாம். அதாவது ஒரு கணிப்பு செய்வதில் ஏற்பட்ட தவறு, அது குற்றம் சாட்டப்பட வேண்டிய அளவுக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்க. அவங்க ஆட்சி காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்திரா காந்தி ஒரு விபத்து. நம் நாட்டில் அவர் சாதனைகள் பல இருந்தாலும், குறிப்பாக பங்களாதேஷ் சண்டை, அது இந்திரா காந்தி வலுவான நடவடிக்கை எடுக்க போயது நம் இராணுவம் துணிச்சலாக மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது நம் நாட்டுக்கு. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அரசியல் சீரழிவு ஆரம்பித்தது இந்திரா காந்தி காலம் என்பது என் கருத்து. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக எமர்ஜென்சியை கொண்டு வந்தது, நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தினது தனிப்பட்ட காரணத்துக்காகத்தான் அவர் கொண்டு வந்தாங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட. அதனால் அந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி. நான் பார்த்த பிரதம மந்திரிகளில் நாட்டு நலனுக்காக கட்சி நலன் போனாலும் பரவாயில்லை என்று செய்த பல நல்ல காரியம் செய்த ஒரு பிரதமர் ராஜீவ்காந்தி. எப்படி சொல்கிறீங்கன்னா, ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இறந்த உடனே பிரதமர் ஆனவுடனே அவருக்கு உடனே எலெக்ஷன் கால் பண்ணார். அது அனதாபாலையிலே ஜெயித்ததாக இருக்கட்டும். 410 சீட்டுக்கு மேலே போகுது. 417 சொல்லுவாங்க, 410க்கு மேலே. அந்த அளவுக்கு நேரு காலத்துலேயும் ஜெயித்தது இல்லை. அவ்வளோ பெரிய வெற்றி வந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தது. பஞ்சாபில் லோங்கோவால் ராஜீவ், அதாவது பஞ்சாப் ஒப்பந்தம் கொண்டு வந்தது பஞ்சாப் பிரச்சனை தீர்ப்பதற்கு. இந்த பஞ்சாப் பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு மூல காரணம் இந்திரா காந்தி என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஸோ அங்கேயும் பிரச்சனையை
அகாலிதத்தை முன்னணிக்குள்ளே கொண்டு வந்து பிரச்சனை தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்தது. இலங்கையில் ராஜீவ் ஜெயவர்தனாக்கு அப்போது வந்து செல் அவுட் நாங்கள் அதை நம்ம நம்ம தமிழ்நாட்டு அதாவது தமிழர்களுடைய நலனை விற்று விட்டார்கள் சொல்லி கதை அடித்தாங்க நம்ம தமிழ்நாட்டில். இப்போ அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துறது இப்போ துள்ளி எடுக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். எந்த ஒப்பந்தத்தை செல் அவுட் அப்படின்னு சொன்னாங்களோ அதை இன்னும் நிறைவேற்றவில்லைன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. செல் அவுட் எதுக்கு நீங்கள் நிறைவேற்ற கேட்குறீங்க? இதுதான் இவருடைய வேஷம். அந்த அளவுக்கு நன்மை செய்தது ராஜீவ்காந்தி. அதே மாதிரி மிசோரம் லால்தன்வாலா, இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்கிற இடத்தெல்லாம் காங்கிரஸ் தோல்வியை தழுவி கொண்டு இருந்தது. அதை பற்றி கவலைப்படாமல் நாட்டு நலனுக்காக நன்மை செய்த ஒரு ஜென்டில்மேன் சொன்னால் அது ராஜீவ்காந்தி. துரதிர்ஷ்டவசமாக போபாஷ் விஷயத்தில் குற்றச்சாட்டு வந்தது. அது இப்போ உங்களுக்கே தெரியும் எதனால் வந்திருக்குன்னு. அதை நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜீவ்காந்தி தனிப்பட்ட முறையில் பணத்திற்கு அதாவது கிரீடி பேராசை பேராசை பிடித்தவர்கள் என்பது என் கருத்து. அந்த குடும்பத்தில் வந்ததில் எனக்கு தெரிந்து ராஜீவ்காந்தியை நான் பாராட்டுகிறேன். எனக்கு குறை சொல்கிறதுக்கு புரியல. துரதிர்ஷ்டவசம் அவர் இறந்தது கொடூரமான முறையில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டது. சரி, சோனியா காந்தி ஒரு விபத்து. அந்த அம்மா வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் காங்கிரஸ்காரங்களை வலுக்கட்டாமல் எடுத்து எதுவும் பெருமையப்படுற அளவுக்கு சோனியா காந்தியினுடைய செயல்பாடுகள் இல்லை. ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அது ஒரு முறை மெஜாரிட்டி இல்லாமல் போய் அடிபட்டு போச்சு. அடுத்து அது கேஆர் நாராயணன் இருக்கையில், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் இருக்கையில் வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து கேஸ் போட்டதுனால அதாவது நம் நாட்டு நேச்சுரல் பிரஜை இல்லை, இயற்கையான முறையில் நம் நாட்டில் பிரஜை இல்லைங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டு இவங்க அங்கேருந்து வந்தவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு அதை பற்றி விஷயத்தை கேட்டு அதை தடை செய்கிற லெவலுக்கு, அதாவது அவங்கள ஆட்சி அமைப்பதற்கு கேள்வி எழுப்பியது அப்துல் கலாம் அவர்கள். அதனால தான் அவருக்கு 2வது டென்யூர் கொடுக்கறது காங்கிரஸ்க்கு எடுத்ததுக்கு காரணம் என்று நான் நம்புகிறேன். சரி, ஸோ இல்லைனா அந்த அம்மா வந்து பிரதம மந்திரி ஆகிருக்கும். ஆக முடியலை. பிரதம மந்திரிக்கு மேலே அட்வைசரி குரூப்னு ஒன்று வச்சுக்கிட்டு கோஆர்டினேஷனுக்கு ஹெட்டுன்னு சொல்லி பொறுப்பு இல்லாமல் அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருந்தனர். இந்த மாதிரி விசித்திரமானது வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் நடந்தது. அது சோனியா காந்தி. ராகுல் காந்தி சின்ன பிள்ளை மாதிரி அப்பப்போ பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவரும் வந்து எம்பி ஆகி பண்ணார். ஒன்றும் அந்த அரசாங்கம், அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை பொதுவெளி கேபினட் டெசிஷனையும் பொது வெளியில் கிழித்து ஒரு பெரிய ட்ராமா போட்டார். அதாவது ஆர்டினன்ஸ் வர்றதுக்கு கேபினட் டெசிஷன் நினைக்கிறேன். அந்த இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அரசாங்கமே நடக்கு. அது வேண்டான்னு அங்கே சொல்லி தான் இருக்கலாம். இங்கே ஒரு ட்ராமா போடுறதுக்கு அரசாங்கத்தினுடைய கேபினட் டெசிஷன் நான் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுற ஒரு ட்ராமா போட்ட மனிதர். அவருக்கு அப்படி சொல்லிக் கொடுக்குறவங்க அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அவர் சுயமாக அப்படி செஞ்சு பண்ணாருன்னு எனக்கு தெரியலை. அவ்வளோதான். அவர் சுற்றி இருக்கிறவங்க அந்த லட்சணத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மனிதர் இப்போது போகுமிடலாமல் பொய் பேசிக்கொண்டு ராகுல் காந்தி பேசும் எல்லாம் ரஃபேல் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு வந்தார். பொய் வெளியே பேசிட்டு அங்கே போனோடனே மன்னிப்பு கேட்டு வந்தார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதில் ஊழல் இருக்குன்னு ஏதோ பேசின மாதிரின்னு வெளியே சொன்ன உடனே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு வந்துச்சு. கோர்ட் எப்போ சொல்லிச்சுன்னு கேட்டால் அங்கே போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். இந்த மாதிரி இடம் தெரியாமல் மகாராஷ்டிராவில் சாவர்கருக்கு எதிர்ப்பாக பேசி அது கேஸ் நடக்கிற இடத்துலாம் போய் இந்த மாதிரி பேச தெரியாமல் பேசுவது, இந்த மாதிரி செயல்பாடுகளை ராகுல் காந்தி செய்து கொண்டு அவர் மேபி அவர் இருப்பை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பட் அதனால் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு கிடைக்குதான்னு தெரியலை. ஏன்னா 10 ஆண்டு காலம் இவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடந்தது. 14 மோடி வந்த பிறகு 50 சீட்டை ஒட்டியே 2 தடவை தான் கிடச்சது. 50க்கு கீழே ஒரு டைம், 54 55 2வது டைம், இப்போ 99 வந்திருக்காங்க. அதையே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 60 ஆண்டு காலத்திற்கு மேலே ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் மெஜாரிட்டி தேவை 272 சீட்டுங்கிற பட்சத்தில் 100 சீட்டு கூட எடுக்காத விஷயத்தையே பெருமையாக பேசிக்கொண்டிருந்தனர். இப்போது நான் பேச வந்த விஷயத்துக்கு இப்போ தான் வர்றேன். இவங்க
தோற்று போயிட்டால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே பழி போடுறது, அதில் கோளாறு இருக்குது, அதை ஹேக் பண்ணிடுறாங்க, என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி. இதை உமர் அப்துல்லா, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து உமர் அப்துல்லா அவங்களுடைய கூட்டணியில் உள்ளவர், தேர்தலில் 99 சீட்டு வந்தவொடனே சந்தோஷமாக கொண்டாடினீங்க. அதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேருந்து தான் வந்தது. தோற்று போனவுடனே ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் தோற்று போனவுடனே ஓட்டிங் மிஷின் மேலேயும் பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு விட்டார். சமீபத்தில் காங்கிரஸ் நெருக்கடி எந்த ரூபத்தில்னா, இண்டி கூட்டணி தலைவராக டிக்ளேர் பண்ணல, பட் அவர் ராகுல் காந்தி அந்த மாதிரி ஜெயிச்சா நம்ம தான் பிஎம் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டார். ஜெயிக்கல, அது வேறு விஷயம். அது மம்தா பானர்ஜி வந்து இண்டி கூட்டணி நாங்கள் தான் ஆரம்பித்தோம், இப்போது அதை ப்ராப்பராக நடத்தலை, எனக்கு தலைமை இது கொடுத்தா நான் நல்லபடியாக அதை கொண்டு போங்கிறவங்க பேசுகிறேன். அதை காங்கிரஸை கழட்டி விட்டு நான் வர்றவங்களுக்கு ரெடியாக இருக்க முடியல. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து சரத்பவார், அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி, இப்படி ஒரு அந்த கூட்டணியில் ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் இவர் தமிழ்நாடு டிஎம்கே அதை பற்றி சொல்லலை, அமைதியாக இருக்கிறாங்க. மற்றபடி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. இப்போ உமர் அப்துல்லா இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்து விட்டார். ஒரு பக்கம் டிஎம்சி கட்சியிலிருந்தும் அந்த அபிஷேக்ங்கிறவர், அவர் வந்து அந்த யதார்த்தமாக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நேரடியாக பார்ப்பவர்கள் நம்புவர், இதில் ஒன்றும் ஹேக் பண்ணுறக்கு வழி இல்லைன்னு. சரி, ஹேக் பண்ண முடியும் உங்கள்கிட்ட எதாவது அப்படி இருக்குன்னா நீங்கள் அதை கேமரா ரெக்கார்டிங்கோ இல்லை என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனிடம் நேரடியாக சென்று அதை நிரூபிக்க வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி கோஷம் போடுற அர்த்தம்லாம் அவரும் பேசி விட்டார். எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதை வந்து இவங்களால் ஒன்றும் சொல்லணும். இவங்களுக்கு தேவை அரசியல். தோற்று போயிட்டாங்கன்னா தோல்விக்கு காரணம் வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, அர்த்தமில்லாத வாதம். சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் சொன்னது, நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா இவிஎம் கோளாறு இல்லை, தோத்துட்டா கோளாறுன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி சமீபத்தில் ஒரு போட்டு அனுப்பிச்சி விட்டது. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அவங்க கூட்டணியிலேயே காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டை ரெடிகூல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நிலைமை இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸினுடைய தலைமை இந்த இண்டி கூட்டணிக்கு ஒரு பாரமாக ஆக்கிவிட்டதோ என்று அந்த கூட்டணி தலைவர்களுக்கு தோன்றுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. காங்கிரஸ் தலைக்க வேண்டும் என்றால் இந்த முதல் குடும்பம் அவங்கள மரியாதையாக வச்சுக்கட்டும், கட்சியில் தலையிடாமல். கொஞ்ச காலம் அந்த மாதிரி நரசிம்மராவ் அரசாங்கத்து காலத்தில் அப்படி இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் காங்கிரஸ் தலைக்க வாய்ப்பு மிக மிக அதிகம். இல்லை என்றால் காங்கிரஸினுடைய தலைவிதியை அவர்களே, அதாவது மகாத்மா காந்தி சொன்னதை வந்து அவங்க நிறைவேற்றுறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தேவை என்னவென்றால், நம் நாட்டில் தேசிய கட்சிகள் 2 இருக்க வேண்டும். அதில் ஒன்று பிஜேபி என்றால் இன்னொன்று காங்கிரஸ் நியாயமான முறையில். அப்படி இருந்தால் தான் ஆல்டர்னேட் மாற்றுக்கு. இப்போ பிஜேபி தப்பு பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் எடுக்கிறது சரியாக இருக்கும். மாநில கட்சிகளாக இருந்து கூட்டம் போட்டு அங்கே ஒரு மசாலா கூட்டணி வைக்கிறது வந்து தேச பாதுகாப்பிற்கும் தேச முன்னேற்றத்திற்கும் சரியல்ல என்பது என் வாதம். இது ஒத்துக்க மாட்டாங்க. ஜனநாயக நாட்டில் யாருனாலும் இருக்கலாம் சொல்லுவாங்க. பட் என் கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. அதனால் நான் அதை சொல்கிறேன். மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.